நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, welcome to another wonderful episode of ஹச் கலக்க போவது யாரு. சந்தோஷமா இருக்கணும்னா சிரிச்சிட்டே இருக்கணும். அப்படி சிரிச்சிட்டு இருந்தா எல்லாரையும் ஈஸியா அட்ராக்ட் பண்ணலாம். சோ சிரிங்க, நம்ம ஷோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருங்க. போன வாரம் மாதிரியே இந்த வாரமும் 5 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள ஒருத்தரை காமெடி கிங்கா செலக்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஜட்ஜஸ். ப்ளீஸ் வெல்கம் our judges. ஹாய் எவ்ரிபாடி. சிரிப்பு 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 மழை தான். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா சினிமா ஃபீல்டில் இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்டுங்க, அப்புறம் ரெகுலர் ஸ்டேஜில் மிமிக்ரி பண்ணுறவங்க, நிறைய இந்த காமெடி ட்ராமா பண்ணுறவங்கலாம் ஒரு மாதிரி ஜிலுப்பு தட்டி போச்சான் உடம்பு. என்ன இவ்வளோ டேலண்ட்டாக டெய்லி வந்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் வாரம் வந்துட்டு இருக்காங்க இந்த ஷோலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி கில்ஃபாஸ் இருக்காங்க. அவ்வளோ எங்கள் இந்த கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்காங்க தெரியுங்களா. இவர் ரமேஷ் சாரை பார்த்தா என்ன இவ்வளோ ஹியூமர் சென்ஸ் ரமேஷுக்கு, நம்மளும் ஹியூமர் சென்ஸை வளர்த்துக்கணும்னு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை ரமேஷ், அவங்கள பார்த்தா எப்பவுமே காலை வார ஆள் திடீர்னு நம்மளை பார்த்து போகிறதோ ஏதோ வச்சிருக்காரு, சீட்டு கீட்டு கீழே ஏதாவது வச்சுக்கிறீங்களா? பக்கத்தில் உட்காரோம்ல டெய்லி, வாரம் உட்காரோமே. அவர் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, சொல்லுங்க, அடுத்த வேர்ல்டு கப்புக்கு என்னை கூட கூட்டும் போகிறேன்ட்டார். இவரை கூட்டிட்டு போனால் அது வேர்ல்டு கப்பு. 55 வயசுல என்ன ஒரு ஆசை அப்பா. அது நம்ம வயசெல்லாம் நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, ரெண்டு பேரும் சேர்த்தா அதாங்க வயசு, அது மட்டும் நோட் பண்ணுங்க. ஓகே, பூந்து விளையாடுங்க, தூள் கலப்புங்க. அது வரைக்கும் நாங்கள் 2 பேர் ஓரமாக பல்ஃபா பண்ணலாமா? ஓ ப்ளீஸ். இந்த வாரம் முதலாவதா கலக்க வராரு கோவை ஜெகன். எல்லா திரைப்படங்களிலும் நடிகர் செந்திலை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறோமே, அதனால் செந்தில் சாருக்கு ஒரு நாளைக்கு சமைச்சு போடணும் அப்படிங்கிற ஆசை. அந்த ஆசை யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் கவுண்டமணி சாருக்கு. கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் 2 பேரும் சந்திச்சு பேசிட்டாங்கன்னா இப்படி பேசிக்குவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோ. அண்ணே 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 வணக்கம்ண்ணே. அண்ணே அண்ணே வணக்கம்ண்ணே. ஆட்ரா சக்க ஆட்ரா சக்க ஆட்ரா 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 ரொக்கம் அக்க. ஏய் கர்மேட் கர்வாயா வணக்கம்டா. அட வணக்கம் அண்ணே. அண்ணே எனக்கு ரொம்ப ஆசைங்கண்ணே. என்னது ஆசையா? கொக்கமக்க என்ற ஆசை அண்ணே. நீங்க ஒரு நாளைக்கு சமைக்கணும், அதை சாப்பிடணும் ஆசைங்கண்ணே. என்னது என் கல்யாணம் நான் சமைச்சு உனக்கு போடணுமாக்கே? சரி வா, உனக்கு வேண்டி சமையல் செஞ்சு வச்சுக்கிற. வா இந்தா தட்டு எடுத்துக்கு தட்டு, இந்தா சாப்பாடு போட்டுக்க சாப்பாடு. அண்ணே அண்ணே உங்க வீட்டு நாய் என்ன பார்த்து குறைக்குதுங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, இந்தா நீ சாம்பார் ஊத்தி நல்லா பிசைஞ்சு சாப்பிடுறா. டேய் டேய் கடல் பண்ணி சாப்பாடு எப்படிடா இருக்குது? அண்ணே அண்ணே சாப்பாடு அமிர்தமா இருக்குண்ணே. இந்த ரசம் ஊத்திக்க ரசம். அண்ணே அண்ணே உங்க வீட்டு நாய் மறுபடியும் என்ன பார்த்து குறைக்குதுங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, இந்தா நீ மோர் ஊத்தி நல்லா பிசைஞ்சு சாப்பிடுறா. டேய் டேய் கருப்பாம்பூச்சி தலையா சாப்பாடு எப்படிடா இருக்குது? அண்ணே அண்ணே சாப்பாடு அமிர்தமா இருக்குண்ணே, ஆனா ஒரு சின்ன குறைங்கண்ணே. என்னது குறையா? ஏன்டா டேய் நல்ல வாங்கி சம்பாரிச்சு நார வாங்கி தின்ன மாதிரி தின்னு போட்டு குறையா என்றா குறை? அண்ணே நான் சாப்பிட்டு இருக்கும் போது உங்க வீட்டு நாய் என்னை பார்த்து குறைக்குதுங்கண்ணே. ஏண்டா நாயே, நாய் திங்கிற தட்டுல நீ தின்னா நாய் குறைக்காம பின்னா நான் போடுவேன். ஆமா, நீங்கெல்லாம் நாட்டுப்புற பாட்டு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அந்த திரைப்படத்தில் ஒத்தருவா தாரேன் உணவு தட்டுமும் தாரேன் ஒத்துக்கிட்டு நீ ஓட பக்கமா அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டை எனது கற்பனைக்காக வில்லன் நடிகர் எம்.என். நம்பியார் அவர்களும் மறைந்த திரைப்பட நடிகை கண்ணாம்பாள் அவர்களும் அந்த பாட்டை வசனமாக பேசுகிறாங்க. இதோ. கண்ணாம்பா, உனக்கு நான் ஒற்றருபா தாரேன் உணவு தட்டுமும் தாரேன் ஒத்துக்கிட்டு ஒழுக்கமா ஓட பக்கமா ஓடி வந்துடு. வரவாச்சு 10 ரூபா தாரேன், 10 இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரி நெக்லெஸா குடிக்கி தாரேன், அதுவும் 10 இல்லைன்னா நான் கொள்ளிக்கடிச்சு கோடிக்கணக்கான சொத்தையெல்லாம் தாரேன். என்ன சொல்றேன்? என்ன
என்னை பார்த்தா இந்த கேள்வியை கேட்டீர்கள். மதிகெட்ட குரங்கே, 10 ரூபாய்க்காகவும் உணப்பு தட்டுக்காகவும் 10 ரூபாய்க்காகவும் பதிக்கும் சங்கிலிக்காகவும் ஒன்று மறியாத பெண்ணை ஓட பக்கம் அளிக்கின்றாய். மதிகெட்டவனே, மானங்கெட்டவனே, ஆசை வார்த்தைகளை காட்டி மோசம் செய்ய நினைக்கும் எண்ணங்கள் தூள் தூளாக போகட்டும். உனக்கு எய்ட்ஸ் என்னும் கொடிய நோய் தாக்கி அடுத்ததா கலக்க வராரு மிஸ்டர் பிரேம். என்னோட ஃப்ரெண்டு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் ரொம்ப கிரியேட்டிவ் மைண்ட். அவர் அந்த அன்னியன் கஜினியில் பார்த்துட்டு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வச்சு அன்னியன் எடுத்தாங்க, மறதியை வச்சு கஜினி எடுத்தாங்க, ஸ்கின் அலர்ஜி வச்சு நான் ஒரு படம் எடுக்க போகிறோம்டா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. டே படத்து பேர் என்னடா சொல்டா. சொரிஞ்சும் சொரியாலும். நானும் என் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருந்தபோது அவர் ரொம்ப பெருமையாக சொன்னார், என் காதலி குற்றால மாதிரி அப்படின்னாரு. என்னடா குள்ளு குள்ளுன்னு இருப்பாளான்னு. இல்லடா அடிக்கடி தலையில கொட்டுறாடா அப்படிங்கிற. நம்ம எதிர்கட்சி தலைவரும் நம்ம ஆட்சியில் இருக்க தலைவரும் லைன்ல போயிட்டு இருக்காங்க. நான் பண்ணதாண்டா அதிகம், நீ பண்ணதாண்டா அதிகம் அப்படின்னு ஒரே சண்டை. என்னதான் பண்றான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு, 1000 ரூபாய் நோட்டு இருக்கு, இந்த பிளெயின்ல இருந்து போட்டானா அதை கண்டெடுக்கிறவன் இன்னும் ரொம்ப புகழ்வான், ரொம்ப பாராட்டுவான் அப்படின்னு. ஆளுங்கட்சி தலைவர் என்ன பண்ணாரு, இதே 1000 ரூபாவை நான் 10 ரூபாவை போட்டானா 10 பேர் கண்டெடுத்து ரொம்ப புகழ்வாங்க, ரொம்ப பாராட்டுவாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பைலட்டு, மவனுங்களே உங்க அக்கா போற நிறுத்துங்கடா, இல்ல 2 பேரும் தள்ளிவிட்டுனா நாடே பாராட்டுண்டான்னாரு. இன்னும் 3 பேர் வர இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். ஹச் கலக்க போவது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஹச் கலக்க போவது யாரு. அடுத்ததா கலக்க வராரு ஜொல்லுமணி. உமா, எஸ், கவுண்டமணி, குள்ளமணி, சேமியாமணின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன ஜொல்லுமணி? உன்னை அங்கே பார்த்து உன்னுடைய பல்ஃபாசியோ இருக்கிறது பார்த்து உன்னை அவன் ஜொல்லு விட்டுருக்கா தானே? அவரா வச்சுக்கிட்ட பேரு. அவர் பேர் மணிகண்டன். ஆனா ஜொல்லுமணினா அவ்வளவு பெருமையா அவருக்கு. லெட்ஸ் வெல்கம் ஜொல்லுமணி. ஏ ஜொல்லு, நீ பண்ணுவியா லுல்லு? உனக்கு இருக்குதா தில்லு? உன் மேல விழும் கல்லு. பாத்தியா, நீங்க எல்லாம் இப்படி வரதால இவருக்கும் வியாதி வந்துடுச்சு. ஏ டண்டனக்கா டனுக்குனக்கா டிகா டிகா டிஷ். ஆஹா, சடகோப்பன் ரமேஷ் சார் தீராந்தர் மாதிரி இவ்வளோ சூப்பராக பேச ஆரம்பிச்சிட்டாரு. நாளைக்கு நீங்கள் தான் சார் நம்பர் 1 மிமிக்ரி ஆர்டிஸ்டாக வருவீங்க. ஒன்றுமே பண்ணாமல் கை தட்டுறாங்க. அதுதான் காமெடி. பொதுவாக பண்டிகை தினமாச்சுன்னா நம்ம டிவியில் எல்லாத்தையும் சிறப்பு நிகழ்ச்சிகள் போடுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் உல்டாவாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு பாத்ரூமில் பரதநாட்டியம். காலை 7:30க்கு பாத்ரூமில் வழுக்கி விழுந்தவர்கள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். பார்வையிடுகிறார் பாத்ரூம் பூதம். காலை 8:30க்கு சிறப்பு பேட்டி, பங்கேற்கிறார் பிட் பாக்கெட் சுந்தர். காலை 11 மணிக்கு சிறப்பு பட்டிமன்றம். கல்யாணத்தில் திருடியது புதிய செருப்பா பழைய செருப்பா? அரட்டி ஆளாய்ச்சுகிறார் ஆலம்மன் ஆப்பையா. மதியம் 1 மணிக்கு இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து 10 நாட்களாகியும் இதுவரை யாருமே பார்க்காத திரைப்படம். கோடி வீட்டு கோமலா நடித்த பக்கத்து வீட்டு அமலா நடித்து அவர்கள் அக்கா இயக்கி அம்மா இசையமைத்து தாத்தா ஒளிப்பதிவு செய்து அவர்கள் ஆயா இயக்கிய திரைப்படம் திருந்தாத ஜென்மங்கள். திருட்டு விசிடியில் ஒரு படம் வந்தா அந்த படத்தோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன காமெடியா பண்றோம். இந்திய திருட்டு விசிடி வரலாற்றில் முதல் முறையாக திருட்டு விசிடியில் மட்டுமே ரிலீஸ் செய்த திரைப்படம். ஆத்தா நான் லூஸ் ஆயிட்டேன்.
இந்த ஊசியால இந்த நூலை கூட நம்மளால கோக்க முடியல. நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு பத்தியா? டேய் அது குண்டூசிடா, எந்த நூலையும் கோக்க முடியாது. இப்படிப்பட்ட நெஞ்சை குத்தும் காட்சிகள் நிறைந்த படம் தான். ஆத்தா நான் லூஸ் ஆயிட்டேன். ஏய் நாய ஒழுங்கா பார்த்து போயடா. ஏய் நீ பார்த்து போடா. ஏய் நீ பார்த்து போ. இப்படிப்பட்ட அதிரடி சண்டை காட்சிகள் நிறைந்த படம் தான். ஆத்தா நான் லூஸ் ஆயிட்டேன். டேய் இந்த குச்சியை நீ புடிடா. டேய் இந்த குச்சியை நீ புடிடா. டேய் இந்த குச்சியை நீ புடிடா. இப்படி குச்சிப்புடி நடன காட்சிகள் நிறைந்த படம் தான். ஆத்தா நான் லூஸ் ஆயிட்டேன். ஏய் நீ தீ குச்சியோட விளையாடுற. ஏய் நீ தீப்பெட்டியோட விளையாடுற. இப்படி அனல் பறக்கும் காட்சிகள் நிறைந்த படம் தான். ஆத்தா நான் லூஸ் ஆயிட்டேன். அடுத்ததா கலக்க வராரு தேவக்கோட்டை குண்டு கணேஷ். இப்பொழுது லூஸ் மோகன் வந்து அவர் வெளியில் படம் பார்க்க வர்றாரு கமலா தேட்டருக்கு. வணக்கம்ப்பா. வணக்கம். கமலா தேட்டருக்கு படம் பார்க்க போனேன். பாத்ரூம் வந்துச்சு. எப்பா பாத்ரூம் எங்கே இருக்கு, பாத்ரூம் எங்கே இருக்கு? நானும் ஒரு 20 பேர்கிட்ட கேட்டேன், யாருமே பதில் சொல்லலை. எப்பா தாங்க முடியல, எவ்வளோ நேரமாக பாத்ரூம் எங்கே இருக்குது, பாத்ரூம் எங்கே இருக்குன்னு கேட்குறேனே, யாராவது கொஞ்சோண்டு வாயை திறக்கலான்னு கேட்டேன். போட்டு ஆடியோ நஷ்டாங்கப்பா. இன்னத்துக்குப்பா அடிக்கிறேன்னு கேட்டேன். ஏன்டா பேமாளி, நீ பாத்ரூம் போகிறதுக்கு எங்கள் வாயா கிடச்சிச்சு நஷ்டாங்கப்பா. இது என்ன நினச்சின்னு அந்தாண்ட போய் பாத்ரூம் போகலான்னு போனேன். ஏங்க இந்த இடத்துல பாத்ரூம் போனால் யாராவது பிடிச்சிக்கிறாங்களான்னு கேட்டேன். அதுக்கும் போட்டு ஆடியோ நஷ்டாங்கப்பா. இது என்ன நினச்சின்னா எங்கள் அப்பா தான் செத்து 1 வருஷம் ஆச்சு. போட்டோ வாங்கி அக்கில் இடிக்கின்னு சிட்டி பஸ்ஸில் போய் நின்றேன். டிரைவர் சாம்பார் பிரேக்கு கப்புன்னு 2 கை மேலே பிடிச்சிக்கினப்பா. போட்டா கீழே விழுந்துச்சு. ஆகா எங்கள் அப்பாட்ட ஒரு போட்டாச்சுன்னு ஒரு பொம்பளை வந்து மீச்சிக்கிடுச்சா. நான் எதுவும் தப்பாக சொல்ல, ஏம்மா கொஞ்சோண்டு காலை தூக்க போட்டா எடுத்துக்கிறேன்னு. பஸ்ஸில் ஒரு 60-70 டிக்கெட் இருக்கு, இறக்கி விட்டு பின்னிட்டாங்கப்பா. அடுத்ததா கலக்க வராரு ஊட்டி சந்திரசேகர். ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஜெயிலில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடக்குது. அதுக்கு ஒரு திருடர் வந்து ஆல்மோஸ்ட் பட்டு கெட்டு திருந்தி நிலையில் விடுதலை ஆக போகிறார். அவரை கூப்பிட்டு தன்னோட அனுபவத்தை பாட சொல்கிறாங்க. திருடி நானும் ஸ்மக்லரானேண்டோய், திருடி நானும் ஸ்மக்லரானேண்டோய், குத்தி பல கொலைகள் செய்தேண்டோய், குத்தி பல கொலைகள் செய்தேண்டோய், நம்பர் 1 திருடனாக நானும் ஆனேண்டோய், நம்பர் 1 திருடனாக நானும் ஆனேண்டோய். ஆனால் எல்லாத்தையும் நினச்சி இப்போ வருந்துகிறேண்டோய், ஆனால் எல்லாத்தையும் நினச்சி இப்போ வருந்துகிறேண்டோய். நோட்டடிச்சு நொந்து போனேண்டோய், நோட்டடிச்சு நொந்து போனேண்டோய், பணத்தை பாடுபட்டு சேர்த்து வச்சேண்டோய், பணத்தை பாடுபட்டு சேர்த்து வச்சேண்டோய், எண்ணி வருந்துகிறேண்டோய், கம்பி எண்ணி வருந்துகிறேண்டோய். டடங் டங் 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 டடங் டங் 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 டடங் டங் 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 டடங் டங் டடங் டங் 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 டடங் டங் 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 டடங் டங் 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 டடங் டங். ஃபர்ஸ்ட் லெவல் சூப்பர் கலக்கல முடிஞ்சது. ரிசல்ட்ஸ், ஜட்ஜஸ், பாயிண்ட்ஸ். கோவை ஜெகன் 30 பாயிண்ட்ஸ், பிரேம் சந்தர் 28 பாயிண்ட்ஸ், ஜொல்லு மணி 30 பாயிண்ட், கணேஷ் 30 பாயிண்ட், ஊட்டி சந்திரசேகர் 26 பாயிண்ட். ஜட்ஜஸோட பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஆடியன்ஸோட பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். ஹஜ் கலக்க போவது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஹஜ் கலக்க போவது யாரு. லெவல் 1 ரிசல்ட்ஸ். கோவை ஜெகன் ஜட்ஜஸ் 30 பாயிண்ட்ஸ், ஆடியன்ஸ் 7 பாயிண்ட்ஸ், டோட்டல் 37 பாயிண்ட்ஸ். பிரேம்
Judges 28 points. Audience 6 points. Total 34 points. Jollu Mani. Judges 30 points. Audience 8 points. Total 38 points. Gundu Ganesh. Judges 30 points. Audience 7 points and total 37 points. Chandrasekhar. Judges 26 points. Audience 7 points and total 33 points. First level ரொம்ப கலக்கலா முடிஞ்சது. Second levelல யார் யார் கலக்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். முதலாவதா கலக்க வராரு கோவை ஜெகன். பாபு அப்படிங்கிற ஒரு தம்பியை ஒரு பூனைக்குட்டி கூப்பிட்டு இருந்தா எப்படி கூப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கறத ஒரு சின்ன கற்பனை. இந்த பாபு வர மாதிரி இல்லை, அதனால பூனைக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. சங்கடத்தில் அந்த பூனை எப்படி கூப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பூனைக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. இதோ இந்த பாபு வராதால பூனைக்கு பயங்கரமான கோவம். பயங்கரமான கோவத்தில் அந்த பூனை எப்படி கூப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பூனை வந்து ரஜினி சார் எப்படி கூப்பிடும்? கோவை ஜெகன் பல வாய்ஸஸ் பேசி சூப்பரா கலக்கினாரு. ஒரு நிமிஷம் உமா, அவர் நல்ல அனிமல்ஸ் வாய்ஸ்லாம் நல்லா பண்ணி சூப்பராக காமிச்சாரு. பட் எனக்கு தெரியும் நீங்கள் நல்ல எருமை வாய்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னு. கொஞ்சம் பண்ணி காமிங்க. நான் வேணா அடிபட்ட நாய் குரல். அடிபட்ட நாய் எங்க கொடுங்க. ஓகே. இதில் நோட் பண்ணீங்கன்னா அவங்க மிமிக்ரி பண்ணல, அவங்க வாய்ஸே அப்படியே ரொம்ப நல்லா நேச்சுரல். இந்த அடிப்பட்ட நாய் ஓரமா போயிட்டு இதெல்லாம் கத்திட்டு அது சத்தம் போடல, அது ஒரு நாளைக்கு உங்களை வந்து கடிக்கும். ஓகே, அடுத்த பார்ட்டிசிபென்ட் அடுத்ததா கலக்க வராரு பிரேம். நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஏண்டா ரஜினியோட சந்திரமுகி படம் பார்த்தியான்னு கேட்டேன். இல்லைடா பார்க்கல. ரஜினியோட சந்திரமுகி யாரும் பார்க்க முடியாதுங்க, ரஜினி நடித்த சந்திரமுகி தான் பார்க்க முடியும். ஏன் சார் கஷ்டப்பட்டு புக்லேருந்து அடிச்சுட்டு வந்தா அதை நீங்கள் இப்படி போட்டு உடச்சிட்டிங்களே சார். விட்டா? ஆமாம். கலக்க போவது யாரு ப்ரோக்ராம் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சில பிரபலங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டா அவங்க எப்படி சொல்லுவாங்கங்கிறத இப்போ பார்ப்போம். Twinkle twinkle little star, my son Simbu is a superstar. கலக்க போவது யாரு அதை வெயிட் பண்ணி நீயும் பாரு. ஜெயிக்க போவது யாரு அவனுக்கு கிடைக்க போகுதுடா பிராண்ட் நியூ காரு. அடுத்ததா ஒரு தெலுங்கு ப்ரொடியூசரை கூப்பிட்டு சார் வாழ்த்துங்க சார் அப்படின்னு சொன்னா, అందరికీ నమస్కారం, మా దేవుడు ఏలుగుండ్లవాడ ఇప్పుడే దర్శనం చేసి వస్తున్నాడు, అందరూ ప్రసాదం తీసుకోండి. నాకు టీవీ అంటే చాలా ఇష్టం. ఏనంటే చిన్ని స్క్రీను పెద్ద లాభం, మూవీ పెద్ద సీను చిన్ని లాభం. பிரேம் சூப்பரா பின்னிட்டாரு. and அடுத்ததா பின்ன வராரு ஜொல்லு மணி. நான் வந்து முருகப்பா மினரல் வாட்டரோட ஓனரு. இப்போது எப்படி எப்படிலாம் நான் சேல்ஸ் பண்ணேன், எங்கேருந்துலாம் இதை சேல்ஸ் பண்ணேன் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து கிராமத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். கிராமத்தில் இந்த முருகப்பா மினரல் வாட்டர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஏய் என்னாச்சு, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, எவனோ முருகப்பா மினரல் வாட்டர்னு ஒரு கம்பெனிக்காரன் உள்ளே வந்துட்டான், அதனால் ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியா, பஞ்சாயத்து கொடுக்குறாங்க, நாட்டாம வர்றார் டன் 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 டன். என்றா பிரச்சனை இங்க
ஐயா யாரோ முருகப்பா மல் வாட்டர் குரூப்னு ஒருத்தன் வந்திருக்கான், என்ன பிரச்சனையே தெரியலையா. ஒரே டேய் யாரா அதோட ஓன்ரு? ஐயா நான் தான் அதோட ஓன்ரு. நீ தான் ஓன்றா? செல்லாது போப்போ. அடுத்து யாரா? ஐயா நான் தான் அதோட டீலர். ஐயா நீ தான் டீலரா? செல்லாது போடா. அடுத்து யாரா? ஐயா என்றா ராமசாமி நீ எங்கடா இங்க? ஐயா இந்த மினரல் வாட்டர் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குயா. ஐஎஸ்சி முத்திரை போட்டிருக்காங்க, இது எல்லாரும் வாங்கின. ஐயா டேய் 18 பட்டி ஃபிகர்களுக்கும் சொல்றேன்டா, இந்த முருகப்பா மினரல் வாட்டரை எல்லாரும் வாங்கணும். யார் வாங்கலையோ அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம். அவங்க கூட யாரும் பழகக்கூடாது, யாரும் தண்ணி கொடுக்க. இது என்ற நாட்டாம தீர்ப்புடா. சேது படத்துல அபிதா குஜ்ரமாலை கடத்தி வச்சுட்டு பேசுவாங்க, அந்த டைலாகை விளம்பரப்படுத்தி நாங்கள் ஆட் பண்ணோம். அது ரொம்ப பெரிய லெவல் ஆக்ட் ஆயிடுச்சு. ஸோ அபிதா குஜ்ரமாலை அங்கே அழுதுட்டு இருக்காங்க, இவர் அங்கே போயிட்டு அதை வந்து விளம்பரப்படுத்தி எப்படி பண்ணுவார் அந்த முருகப்பா மில் வாட்டரை. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஐயோ இங்க பாரு, என்ன இல்லை இந்த முருகப்பா மில் வாட்டர் எல்லாம் இருக்கு. முக்கியமாக சொன்னா தண்ணி இருக்கு. ஏய் ஏய் இங்க பாரு, நைட்ல சரக்கு அடிக்கிறது கூட இந்த தண்ணியை யூஸ் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல நோக்கு பிடிக்கல, நேக்கு எங்க அப்பா வாங்கிட்டு வந்தா பிடிச்சிட்டு சொன்னான்னு வச்சுக்கியா. ஏய் மனசு வலிக்குதுடி, நீ தண்ணி குடிக்கலன்னா என் மனசு வலிக்குது, புரிஞ்சுக்க. குடிப்பியா? குடிக்கலன்னு சொன்னான்னு வச்சுக்கிய. வா வா. அடுத்ததா கலக்க வராரு குண்டு கணேஷ். வாடி என் கப்ப கிழங்க, எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே பாடாத வய திறந்த. வாடி அடி வாடி. இதே பாடலை ஏஎல் ராஜா அவர்கள் பாடினா எப்படி இருக்கும் ஒரு சின்ன கற்பனை. பாடி எங்கப்ப கிழங்கே நீ, பாடி எங்கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே, பாடாத நீயும் தானே வாய திறந்து. பாடி எங்கப்ப கிழங்கே நீ. அடுத்தபடியாக சந்திரபாபு அவர்கள் பாடுறாங்க. வாடி ஏங்கப்ப கிழங்கே நீ, வாடி ஏங்கப்ப கிழங்கே நீ, வாடியே கப்பையே கிழங்கே நீயும் வாடியே. இதே பாடலை தியாகராஜ பாவதர் பாடுறாரு. வாடி என் கப்ப கிழங்கே, வாடி என் கப்ப கிழங்கே, அக்கா பெத்த முக்கா துட்டே பாடாத மாய துறந்தே, அக்கா பெத்த முக்கா துட்டே பாடாத மாய துறந்தே. வாடி எங்கப்ப கிழங்கே, அடி வாடி எங்கப்ப கிழங்கே கிழங்கே. இதே பாடலை ஜிஎஸ் சிதம்பரம் சேதுராமன் அவர்கள் பாடுறாங்க. வாடியா கப்ப கிழங்க கப்ப கிழங்க, வாடி எங்கப்ப கிழங்க கப்ப கிழங்க, பாடாத வாய் திறந்து கப்ப கிழங்க கப்ப கிழங்க, வாடி எங்கப்ப கிழங்க கப்ப கிழங்க. இதே பாடலை நாகூர் அனிபா அவர்கள் பாடுறாங்க. வாடியா கப்ப கிழங்க, பாடாத வாய திறந்த, அக்கா பெத்த முக்கா துட்டு பாடாத வாய திறந்த, எங்க அக்கா பெத்த முக்கா துட்டு பாடாத வாய திறந்த, எங்க அக்கா பெத்த முக்கா துட்டு பாடாத வாய திறந்த. குண்டு கணேஷ் சூப்பரா பாடி கலக்கினாரு. என்ன ஆடியன்ஸ்? ஏ செகண்ட் லெவலோட பாயிண்ட்ஸ் பாப்போமா ஜட்ஜஸ்? கோவை ஜெகன் 35 பாயிண்ட்ஸ், பிரேம் சந்திரன் 28 பாயிண்ட்ஸ், மணிகண்டன் 29 பாயிண்ட்ஸ், குண்டு கணேஷ் 32 பாயிண்ட்ஸ். ஜட்ஜஸோட ஸ்கோர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஆடியன்ஸோட ஸ்கோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக். ஹச் கலக்க போவது யாரு?
உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஹஜ் கலக்க போவது யாரு? செகண்ட் லெவலோட ரிசல்ட்ஸ். கோவை ஜெகன் judges 35 points, audience 9 points and total 44 points. Prem judges 28 points, audience 7 points, total 35 points. Manigandan judges 29 points, audience 7 points and total 36 points. Gundu Ganesh judges 32 points, audience 8 points and total 40 points. Second level ஓட ரிசல்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ மூணாவது லெவல்ல முதலாவதா கலக்க வராரு கோவை ஜெகன். பிறந்த பச்சை குழந்தைக்கு 2 குழந்தைங்க அழுகுதுங்க. ஒன்று ஆண் குழந்தை, இன்னொன்று பெண் குழந்தை. இந்த 2 குழந்தைகளுக்கு பயங்கரமான பசி. பசியின் காரணமாக 2 குழந்தைங்க எப்படி அழுதுருக்கும்? இதோ இதில் முதலாவதாக ஒரு ஆண் குழந்தை பசிக்காக எப்படி அழுகும் அப்படிங்கிறத பாருங்க. இதோ ஆண் குழந்தை அழுதுச்சு. அடுத்தது ஒரு பெண் குழந்தை. உடனே இப்போ இருக்கிற தாய்மார்கள்லாம் குழந்தைக்கு பால் ஊட்டி தொட்டில் போட்டு கண்ணே மணியே முத்தே பவளமேன்னு பாடி தூங்க வைப்பாங்க. இனிமேல் தாய்மார்கள் இப்போ இருக்கிற தாய்மார்கள்லாம் தூங்க வைக்கிறாங்க. இனிமேல் கலிகாலத்தில் வரக்கூடிய தாய்மார்கள்லாம் குழந்தைய தொட்டில் போட்டு ஒரு நீளமான கைத்தெடுத்து தன்னுடைய இடுப்புலையும் கட்டிட்டு குழந்தைகளோட தொட்டிலையும் கட்டிட்டு டேப் ரெக்கார்டெல்லாம் ஆன் பண்ணிட்டு வெஸ்டர்ன் டைப்பில் தாலாட்டு பாடியிருந்தாங்கன்னா எப்படி பாடியிருப்பாங்க அப்படிங்கிறது விபரீத கற்பனை. இதோ கண்ணே மணியே நீ தூங்கு, நாய பேய நீ தூங்கு. கஷ்மல்ல தூங்கு. ஒப்பந்தான் டாஸ்மாக் போய் கண்ட கண்ட சரகையெல்லாம் வாங்கி குடிச்சு போட்டு வந்து உயிரை வாங்குறான்ன நீ என்ன? உங்களுக்கெல்லாம் நடிகர் உசிலமணி தெரியும், நல்லா குண்டாக இருப்பார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட வெயிட்டை பார்க்கறதுக்காக வெயிட்டர் மிஷினில் போய் செக் பண்ணுறாரு. அடேங்கப்பா, என்னோட வெயிட்டை பார்க்கறதுக்காக அந்த வெயிட்டர் மிஷினின் மேலே நான் டங்குன்னு ஏறி நின்னேன். அந்த முள்ளு நீன்னு சுற்றிட்டு வந்துட்டு ₹1 காயினை போட்டா ஒரு சீட்டு வந்துட்டு எடுத்து பார்த்தா கூட்டமா யாரும் நிற்க கூடாதுன்னு வந்துட்டு மறுபடியும் அந்த வெயிட்டர் மிஷின் மேலே நான் டங்குன்னு ஏறி நின்று அந்த முள்ளு நீன்னு சுற்றிட்டு வந்துட்டு ₹1 காயினை போட்டா ஒரு சீட்டு வந்துட்டு எடுத்து பார்த்தா உங்களுக்கு வெயிட் போடுற மிஷின் இது கிடையாது, பக்கத்தில் வேப்ரிட்ஜ் இருக்கு, அதில் போய் வெயிட் பாருங்கன்னு சொல்லிச்சு. வருட்டுமா நைனா? அடுத்ததா கலக்க வராரு ஜொல்லு மணி. இப்போ நான் அப்படியே ஸ்பிரிட் பர்சனாலிட்டியாக மாறிடுறேன் சார். இப்போ நான் ரவி கிருஷ்ணா மாதிரி மாறி இருக்கேன். என்ன என்கிட்ட நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. தயவு செய்து பார்த்து கேள்வியாக கேளுங்க. என்ன படிச்சிருக்கீங்க ரவி கிருஷ்ணா? நான் எங்கே சார் படித்தேன்? எல்லாம் எங்கள் அப்பாவே என்னை துட்டு குத்து அமெரிக்காவா அமிச்சாரு. அங்கே போய் நான் படிச்சிட்டேன். கிரிக்கெட் ஆடுவீங்களா சார்? கிரிக்கெட் ஆட தெரியுமா? அது ஆட மாட்டேன் சார். ஆனால் எனக்கு அரசியலில் வரணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஏன் தெரியுமா? முதல்வன் படத்தில் எங்கள் அப்பா அர்ஜுனையே ஒரு நாள் முதல்வர் ஆக்குனாரு. அட்லீஸ்ட் என்னை ஒரு 45 நாள் முதல்வர் கூட ஆக்க மாட்டாரு. அதான் ஒருத்தங்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டானா நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னா அந்த பதில் சொன்னவன் ஒரு 8 அடி இருந்தானா நான் MBA படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு இவர் என்ன சொல்லுவார் திருப்பி? என்ன சொல்லுவார்? இங்கே பாரு அனிதா, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாரு. கிடையாது,
8 அடி இருக்கிறே, நீ எதுக்கு MBA படிக்கணும், எம்பாம்லே படிக்கலாம்? இதை நான் நடிக்கிற அடுத்த படத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த நடிகை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நயன்தாரா. ஏன் பிடிக்கும்? இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருக்காங்கண்ணா. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. சிவாஜி படத்தோட கதையை முதல்ல சங்கர் சார் என்கிட்ட சொன்னார். அதில் நடிக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் ஸ்கோப் இல்லை, அதனால தான் நானே ரஜினி சார் கிட்ட கொடுத்துட்டேன். நீங்க கொஞ்சம் ஏதாவது மாற முடியுமா இப்போ? மாறலாமே. மாறுங்க சார். அது அமிதாப் பச்சன் வந்துட்டாருன்னா இங்கே ஓகே எப்படி இருக்குன்னு, आज मेरे सामने खड़ गए जुल्लमणि. जुल्लमणि बहुत अच्छी कलाकार है. He's a fantastic. He's a fantastic human being. Yeah, fantastic. சூப்பர் ஆடியன்ஸ். எஸ். ஓகே, இவரை தொடர்ந்து கலக்க வராரு குண்டு கணேஷ். எங்கள் மாமா ஊருக்கு போகணும், அதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அந்த பாருங்க அந்த போலீஸ்கார் இருக்காரு, அவரை தாண்டி போங்க அப்படின்னாங்க. நான் அந்த போலீஸ்கார் மேலே ஏறி அப்படி போகலான்னு பார்த்தேன். போலீஸ்கார் போட்டு அடியோ நடிச்சிட்டார். எதுக்கு சார் அடிச்சுன்னு கேட்டேன். ஏப்பா ஏன் மேலே ஏறுற? இல்லை அவர் சொன்னார் உங்களை தாண்டி அப்படி போக சொன்னார், அதனால் ஏறி தாண்டி போகலான்னு பார்த்தேன். இப்படிலாம் போகக்கூடாதுப்பா, நான் சொல்கிறது மாதிரி சொல்லிட்டு போ. ஒன்று தெரியுறேன்னு தெரியாமல் போகணும், ஒன்று தெரியுறேன்னு தெரியாமல் போகணும்னு சொல்லிட்டே போனார். நான் சொன்னேன் ஒன்று தெரியுறேன்னு தெரியாமல் போகணும், ஒன்று தெரியுறேன்னு தெரியாமல் போனேன். ஒரு பாட்டிக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி துணியை தொங்க விட்டு அது சாணி தொளிச்சிக்கிட்டு விளக்கமாற வச்சு தானி கூட்டிக்கிருந்துச்சு. நான் அந்த வழியாக போகும்போது ஒன்று தெரியுறேன்னு தெரியாமல் போகணும், ஒன்று தெரியுறேன்னு தெரியாமல் போகணும்னு சொல்லிட்டே போனேன். அந்த பாவி ஒரே ஒரு கண்ணு தான் தெரியுது, அதையும் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு என்னை விளக்கமாத்தின சாணியில் போட்டு அடியோ ஒன்று அடிச்சிருச்சு. அந்த பாட்டி சொன்னிச்சு, இன்னமே தெரிகிறது நல்லா தெரியணும், தெரிகிறது நல்லா தெரியும்னு சொல்லிட்டே போடா அப்படின்னுச்சு. சரி அப்படி சொல்லுதுன்னு நான் என்ன பண்ணேன், தெரிகிறது நல்லா தெரியணும், தெரிகிறது நல்லா தெரியணுன்னு இந்த பொம்பளை கருது கட்டு தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. நான் தெரிகிறது நல்லா தெரியணும், தெரிகிறது நல்லா தெரியணும் பார்த்தாங்க. இவன் நம்மளை தாண்டி சொல்கிறான்னு கருது கட்டை போட்டு என்னை பின்னி எடுத்துட்டாங்க. இப்பொழுது பழைய நடிகர் டிஎஸ் பாலையா அவர்கள் பேசுகிறாங்க. தூக்கம் வரல, அப்படி போயிட்டு இருந்தேண்ணா. பெட்டி கடைக்கு போனேன், ஷோலாக கேட்டேன். அந்த படுவாய்ப்பையை எதையோ தூக்கி கொடுத்துட்டான். பித்த படம் வச்சா தூக்கிருச்சு தம்பி, தூக்கிருச்சு. வைத்த கலக்கோ கலக்கணும், கலக்கிற தம்பி, நீல கலக்கண்டம், நீல கலக்கண்டம். அடேங்கப்பா. தேர்ட் லெவலோட ஸ்கோர்ஸ் ப்ளீஸ் ஜட்ஜஸ். எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் மிஸ்டர் கோவை ஜெகன் இஸ் காட் 30 பாயிண்ட்ஸ். ஜொல்லுமணி இஸ் காட் 27 பாயிண்ட்ஸ். அப்புறம் மிஸ்டர் குண்டு கணேஷ் 32 பாயிண்ட்ஸ். ஜட்ஜஸோட ஸ்கோர்ஸ் பார்த்தாச்சு. ஆடியன்ஸோட ஸ்கோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக். ஹச் கலக்க போவது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஹச் கலக்க போவது யாரு. தேர்ட் லெவல்ல இருந்து ஃபோர்த் லெவலுக்கு போறோம். ஸோ ஜட்ஜஸோட ஸ்கோர்ஸும் சேர்த்து ஆடியன்ஸோட ஸ்கோர்ஸும் சேர்த்து 4வது லெவல்ல யார் யார் கலக்க போறாங்கன்னு பார்க்கலாம். கோவை ஜெகன் judges 30 points and audience 8 points, total 38 points. Jollumani judges 27 points and audience 7 points and total 34 points. Gundu Ganesh judges 32 points, audience 8 points, total 40 points. Yay! இதுதான் ஃபைனல் லெவல். இந்த ரெண்டு கண்டெஸ்டன்ட்ஸ்ல யார் இந்த வாரத்து காமெடி கிங்னு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் முதலாவதா கலக்க வராரு கோவை ஜெகன். நம்ம இந்திய கிரிக்கெட் டீம் ஒரு காலத்தில் தொடர்ந்து கிரிக்கெட்டில் தோத்துட்டு இருந்தது. ஏன் கிரிக்கெட்டில் தோக்குது என்கின்ற ஒரு கேள்விக்கு
மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருந்தாருன்னா என்ன பதில் சொல்லியிருப்பா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோ தம்பி, நம்ம இந்தியா கிரிக்கெட் டீம் தொடர்ந்து கிரிக்கெட்டை தோக்கணும்னா அதுக்கு காரணம் சத்தியமாக சொல்கிறேன், நம்ம கிரிக்கெட் பிளேஸே கிடையாது. என்ன யாருங்க சார் காரணம்? கிரவுண்டில் 3 குச்சிகள் இருக்கு. அந்த குச்சிக்கு பின்னாடி கருப்பு பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் தலையிலும் தொப்பி போட்டு நின்றுப்பான ஒரு பாராப்பம் கேவை சார். அவர் அம்பையர் சார், அவர் என்ன சார் பண்ணுவார்? தம்பி, அவன் தான் காரணம். அவர் எப்படி சார் காரணமாவார்? தம்பி, அவன் ஒரு விரலை தூக்கி காட்டினா நம்ம அதை விட்டு வெளியே போவான். அவன் இன்னொரு விரலை தூக்கி காட்டினா நம்ம அதை விட்டு வெளியே போவான். அவன் மட்டும் 2 விரலை காட்டி இருந்தான்னா நம்ம இந்தியா என்னைக்கோ ஜெயிச்சுக்கும்பா. இப்போது ஒரு ஃபீமேல் வாய்ஸ் ஒன்று பண்ண போகிறேன். திருமதி ராதிகா மேடம் அவர்கள் பேசக்கூடிய கிழக்கு சீமையில திரைப்படத்தில் இடம்பெறக்கூடிய அந்த வசனம். இல்லை, பொல்லாத சீமையிலேருந்து வந்த அண்ணன் மூக்கு சீந்தி காரியத்தை கெடுக்காம ஓடி போய் ஆக வேண்டிய காரியத்தை போய் சும்மா நிறுத்தியா, வார்த்தைக்கு வார்த்தை என்னை பத்தி கரிச்சு பேசுறீங்க. என்னை பத்தி என்னையா தெரியும் உனக்கு? 10 மாசம் அன்னைக்கு காதலிக்க வச்சு என்னோட மூக்கருக்கு ஜெயிச்சுதான் நீ நினைக்கிறாங்க. ஆனா ஜெயிச்சது நீ இல்லையா. என்னோட பெருந்தன்மை ஒரு ஈன பையன் பேச்ச கேட்டு எங்க குடும்பத்தை சொத்தை பிரிச்சு வாங்கினியா. அன்னைக்கு ஜெயிச்சது நீ இல்லையா. என்னோட பெருந்தன்மை உனக்கு முந்தானிய விரிச்சு ஒரு பொட்டு செய்ய பெற்றதுக்கு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். ஃபைனல் ரவுண்ட்லயும் கோவை ஜெகன் சூப்பரா கலக்கினாரு. அடுத்ததா கலக்க வராரு குண்டு கணேஷ். இப்போ ஒரு பாட்டு என்னடி முனியமா அப்படிங்கிற பாட்டை பழைய பாடல்கள்லாம் பாடினேன் அப்படின்னு ஒரு கற்பனை. ஜி.எஸ். சிதம்பரம் சேதராமன் பாடுறாரு. கட்ட புழ குட்ட புழ கருகாமணி போட்ட புழ நாக்கு வந்த புழ கண்ணம்மா அடி நான் தாண்டி ஓம் புருஷன் பொண்ணம்மா என்னடி முடியம்மா ஓ கண்ணுல மையி யாரு வச்ச மையி இது நீ வச்ச மையி நான் முன்னாலே போனா நீ பின்னாலே வரேன். டிஎஸ் பாளைய பாடுறாரு. மாடு 2 மதுரை வெள்ளம் மணிகள் 2 தஞ்சாவூர். மாடு 2 மதுரை வெள்ளம் மணிகள் 2 தஞ்சாவூர். கொம்பு 2 கும்பகோண கண்ணம்மா. கொம்பு 2 கும்பகோணம் கண்ணம்மா அது குத்துதடி மனசு பொண்ணம்மா என்னடி முனியம்மா ஓ கண்ணுல மையி யார் வச்ச மையி இது நான் வச்ச மையி நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன். அடுத்தபடியாக சுருளிராஜன் அவர்கள். மாடு 2 மதுரை வெள்ள மணிகள் 2 தஞ்சாவூர். மாடு 2 மதுரை வெள்ள மணிகள் 2 தஞ்சாவூர். கொம்பு 2 கும்பகோண கண்ணம்மா கண்ணம்மா அது குத்திரடி மனசு பொண்ணம்மா என்னடி முனியம்மா கண்ணில மையி யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி. இந்த வாரம் சூப்பர் கலக்கலா முடிஞ்சது. அண்ட் ஃபைனல் லெவல்ல 2 பார்ட்டிசிபென்ட்ஸ்மே கலக்குன்னு கலக்கிட்டாங்க. என்ன ஆடியன்ஸ்? யா, இந்த வாரத்து காமெடி கிங்க செலக்ட் பண்ண ப்ளீஸ் வெல்கம் தி ஜட்ஜஸ். ரொம்ப பிரமாதமா நிகழ்ச்சிகள்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய திறமையை காமிச்சாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த வாரமும். ஆமாம். பட் ஆனால் ஒரு விஷயம், நகைச்சுவை என்னாவே எல்லாரும் எதை டச் பண்ணுறாங்க? மிமிக்ரி. மிமிக்ரி டச் பண்ணுறாங்க. ரிசல்ட்ஸுக்கு வர ஃபஸ்ட்டு ரன்னர்ஸ் அப் சொல்கிறேன். ஆமாம். யார் என்றால்
குண்டு கணேஷ் அவர். வாங்க குண்டு கணேஷ், give a big hand. வாழ்த்துக்கள். குண்டு கணேஷ், உங்களை நான் வந்து செட்லெல்லாம் பார்த்துருக்கேன் ஷூட்டிங்கில். பட் இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குன்னு இங்கே தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் நீங்கள் வந்து விஜய் டிவிக்கும் இந்த ஹச் நிறுவனத்தை நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு. ரொம்ப நன்றி சார். இந்த வாரத்தோட காமெடி கிங், எஸ், காமெடி ராஜா, காமெடி கிங்கை அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அந்த காமெடி கிங் யார் என்றால் கோவை ஜெகன். இந்த வாரத்து காமெடி கிங் கோவை ஜெகன். இந்த கோவையிலேருந்து வரவங்களாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மிமிக்ரி. கோயம்புத்தூரில் எல்லாருக்கும் இதே வேலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். கோவை மாவட்டத்தில் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, பிற மாவட்டத்தில் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. ஆனால் கோவை மாவட்டத்தில் வந்து முன்னோடிகளாக இருந்த திரைப்படத்தில் இன்றைக்கி ஸ்டாராக பண்ணிக்கிட்டு இருக்கிற திரைப்பட நடிகர் சத்யராஜ் சார், மணிவண்ணன் சார், இவங்களை வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள மாதிரி நாங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி கோவை மாவட்டத்தில் நிறைய கலைஞர்கள் அப்படி உருவாகிறது தான் எங்களை மாதிரி. பூனை மாதிரி பண்ணீங்க தெரியுங்களா? ரிலேட்ஸ் ஃபென்டாஸ்டிக். ரொம்ப புது தாட் அது. இந்த பூனை வந்து இது பண்ணுறது ரொம்ப புது தாட். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நல்லா பண்ணுறீங்க, நல்லா டெவலப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் திரையுலகிலே ஒரு நகைச்சுவை நடிகராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அசத்துங்க ஃபியூச்சரில். ஸோ இந்த வார காமெடி கிங் கோவை ஜெகன். Give a big hand to him. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு 5 பார்ட்டிசிபென்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். ஹச் கலக்கப்போவது யாரே?